Hi, hello everyone. வணக்கம். நான் உங்க தீபன் from அமிர்தா இன்ஸ்டியூட். ஸோ ஆல் இந்தியா கோட்டா ரவுண்ட் 2 கட் ஆஃப் அனலைஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு கேட்டகரியிலையும் எந்த ரேங்க் வரைக்கும் கிடைச்சிருக்கு, என்ன காலேஜில் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ ஒவ்வொரு கேட்டகரியிலையும் எவ்வளோ மார்க் வந்து ப்ரீவியஸ் இயரில் ஸ்கோர் பண்ணால் சீட் கிடைச்சிது, இந்த வருஷம் எப்படி இருக்குது சினாரியோ, ஸோ அப்கமிங் இயரில் எந்த மாதிரியான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இஃப் யூ ஆர் த ஃபர்ஸ்ட் டு see our வீடியோஸ், சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூடவே இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணீங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஹியர் யூ கேன் see ஆல் இந்தியா கோட்டா ரவுண்ட் 2 கட் ஆஃப். இது வந்து ரவுண்ட் 1 கட் ஆஃப். ஸோ ரவுண்ட் 1 கட் ஆஃப் இங்கே இந்த ரோல ரவுண்ட் 2 அண்ட் தென் காலேஜ் என்னென்ன காலேஜ் வந்து ரவுண்ட் 2ல வந்து லாஸ்ட்டாக முடிஞ்ச ரேங்க் வந்து எடுத்த காலேஜ். ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் 12,353 ரேங்க் வரைக்குமே வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல முடிஞ்சுது. செகண்ட் ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா 15,038 ரேங்க் அது வரைக்குமே சீட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ எந்த காலேஜில் லாஸ்ட்டாக முடிஞ்ச சீட்டுன்னு பார்த்தீங்கன்னா ராஜா முத்தையா காலேஜ். அண்ட் ஆல்சோ ஓபிசியை பொறுத்த வரைக்கும் 12,329 ரேங்க் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லையும், செகண்ட் ரவுண்டில் 13,423 ரேங்க் அதில் வந்து முடிஞ்சிருக்கு கட் ஆஃப். ஓபிசியை பொறுத்த வரைக்கும் இம்பாலில் இருக்கக்கூடிய ரீஜனல் இன்ஸ்டியூட் மெடிக்கல் காலேஜில் தான் உங்களுக்கு வந்து சீட் வந்து லாஸ்ட் ரேங்க் உள்ள பர்சன் வந்து எடுத்த சீட். அண்ட் இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அவங்கள பொறுத்த வரைக்கும் 12,325 ரேங்க்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லையும், செகண்ட் ரவுண்ட்ல 14,389 ரேங்க்லையும் முடிஞ்சிருக்கு. நீங்க இடபிள்யூஎஸ்ஸையும் ஓபிசியும் பார்த்தீங்கன்னா ஓபிசியில 13,423 ரேங்கோட முடிஞ்சிருச்சு கட் ஆஃப் ரேங்க். வேறஸ் இடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும் 14,389 வரைக்குமே வந்து உங்களுக்கு சீட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இட் இஸ் அப்படி கம்பேர் பண்ணோம்னா இடபிள்யூஎஸ்க்கு கொஞ்சம் மார்க் வந்து கட் ஆஃப் வந்து கம்மியாக இருந்தால் கூட ஓபிசியை விட கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அண்ட் ரீஜனல் இன்ஸ்டியூட் இம்பாலில் தான் இங்கேயும் வந்து லாஸ்ட் ஃபைனல் ரேங்க் உள்ள பர்சன் வந்து எடுத்த சீட் காலேஜ். இப்போ நம்ம எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 69,669th ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு ரவுண்ட் 1ல. ரவுண்ட் 2ல 81,121 ரேங்க். ஸோ ஒரு நல்ல 81,000ங்கிற வரைக்குமே உங்களுக்கு வந்து எஸ்சியில் வந்து சீட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு ஆல் இந்தியா கோட்டாவை பொறுத்த வரைக்கும். லாஸ்ட்டாக முடிஞ்ச சீட் என்ன, எந்த ரேங்க் உள்ள லாஸ்ட் ரேங்க் உள்ள பர்சன் எடுத்த காலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராஜா முத்தையா மெடிக்கல் காலேஜ். எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 93,479th ரேங்க் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல, செகண்ட் ரவுண்ட்ல 96,759th ரேங்க் வரைக்கும். ஸோ லாஸ்ட் ரேங்க் உள்ள பர்சன் எடுத்த சீட்டு எந்த காலேஜ்னு பார்த்தீங்கன்னா ஐஆர்டி பெருந்துறை. ஸோ இதுவும் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜ். எஸ்சி எஸ்டியா இருக்கட்டும் ஜென்ரலா இருக்கட்டும் லாஸ்டா முடிஞ்சது. இப்போ எஸ்சி பிசிக்கலி டிசேபிள்டு அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் 7,30,509 அது வரைக்கும் ரவுண்ட் 1லையும், ரவுண்ட் 2ல 7,59,769 வரைக்கும். ஸோ ரவுண்ட் 2வை பொறுத்த வரைக்கும் 7,59,000 அந்த ரேங்க் வரைக்குமே வந்திருக்கு. எங்க லாஸ்டா எங்க கிடைச்சிருக்குன்னா திருவண்ணாமலை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சீட் கிடைச்சிருக்கு. திஸ் இஸ் ஆல்சோ தமிழ்நாடு. அடுத்தது எஸ்டி பிசிக்கலி டிசேபிள்டு அங்கே பார்த்தீங்கன்னா 8,08,367. ஸோ அந்த ரேங்க் வரைக்கும் ரவுண்ட் 1ல கிடைச்சது. ரவுண்ட் 2ல 8,15,024 வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. ஸோ லாஸ்ட் சீட் எங்க கிடைச்சதுன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் திருப்பதியில். அண்ட் ஜென்ரல் பிடபிள்யூடி பிசிக்கலி டிசேபிள்டை பொறுத்த வரைக்கும் 4,48,370. அதே ரவுண்ட் 2வை பொறுத்த வரைக்கும் 5,97,575 ரேங்க் வரைக்கும் கிடைச்சிருக்கு சோரம் மெடிக்கல் காலேஜ் ஃபால்கன்ல. அண்ட் ஓபிசி பிசிக்கலி டிசேபிள்டை பொறுத்த வரைக்கும் ஸோ 4,38,250 ரேங்க் வரைக்கும் ரவுண்ட் 1லையும், ரவுண்ட் 2ல 4,47,403 வரைக்கும் கிடைச்சிருக்கு. எங்கன்னா இஎஸ்ஐசி கொல்கட்டால லாஸ்ட் சீட் முடிஞ்சிருக்கு. சரி சார், இப்போ இந்த ரவுண்ட் 1 ரவுண்ட் 2னால என்ன சார் எனக்கு யூஸ்னா, இப்போ நீங்கள் 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், அல்லது அடுத்த வருஷம் ரிப்பீட் பண்ணுறவங்க என்னன்னா இந்த ரேங்க்ல இருந்தால் நமக்கு சீட் கிடைக்கும் ரவுண்ட் 2ல அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த லாஸ்ட் ரேங்க் அது வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு காலேஜ் அப்படின்னா அதுதான் கட் ஆஃப் ரேங்க்னு சொல்லுவோம். இந்த ரவுண்ட் 2ல முடிகிறது தான் இப்போ என்னன்னா கட் ஆஃப் ரேங்க். ஏன்னா கவர்மெண்ட் காலேஜஸ்னுடைய சீட்ஸ் வந்து அடுத்த மோப்பப் ரவுண்ட்லாம் போகாது. ஸோ அடுத்த மோப்பப் ரவுண்ட்லாம் வெவ்வேறு காலேஜஸ்க்கு உண்டு, டீம்டு
யூனிவர்சிட்டிக்குலாம் இதுக்கு வந்து கிடையாது. ஸோ இதில் யாரெல்லாம் சீட் எந்தெந்த மெடிக்கல் காலேஜஸ்லாம் அலர்ட் ஆகலையோ அது ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்டுக்கு போயிடும். இப்போ இந்த ரேங்க் வந்து நம்ம அனலைசேஷன் பண்ணிங்கன்னா இப்போ 15,038 அந்த ரேங்க் வரைக்கும் வந்து சீட் வந்து அலோகேஷன் ஆயிருக்கு. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 582க்கு சீட் எடுத்தவங்க மார்க் வந்துக்கு 582க்கு வந்து ஒரு சீட் வந்து கிடைச்சிருக்கு லாஸ்ட் கட் ஆஃப். இந்த வருஷம் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 611. ஸோ ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகுறத நம்மளால கவனிக்க முடியுது. இதே மாதிரி அப்கமிங் இயர்லையும் அதே மாதிரி ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் இப்போ 582 611 அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நீங்கள் எய்ம் பண்ணுறவங்க நல்ல சீட் ஆல் இந்தியா கோட்டாவில் சூப்பரான காலேஜில் பக்காவாக எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 700 நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒரு 680 இல்லை 670 நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். குட் மெடிக்கல் காலேஜஸ், எய்ம்ஸ் அந்த மாதிரியான சீட்ஸ் வந்து நம்ம எடுக்க முடியும். ஓகே கைஸ், see you next video with another update. Thank you.